குட் ஈவினிங். வெல்கம் டு கிறிஸ்டிஸ் குக்கிங் சேனல். வாங்க ஒரு சிம்பிள் மட்டன் கிரேவி பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, 5லேருந்து 6 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் ஒரு பேனில் போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அதே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, கசகசா ஒரு ஸ்பூனு, ரெண்டு ஏலக்காய், லவங்கம் ஒரு 4, சின்ன துண்டு பட்டை, மிளகு ஒரு ஸ்பூனு. ஓகே, இது நான் 1/2 kg மட்டனுக்கு நான் பண்ணுறேன். 5 கிழங்கு, 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. மட்டன் நான் லீஷியஸில் தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது 1/2 kg மட்டன்னு. எல்லாம் பேனில் போட்டு ஒரு கரண்டி எண்ணெயில் நல்லாவே ஃப்ரை பண்ணிடுங்க. அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம். நான் இப்போது வெங்காயம் ரொம்ப ஜாஸ்தி நான் ப்ரௌன் ஆகமாட்டேன். தக்காளி, உப்பு, மிளகா பொடி ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். மசாலாலாம் பச்சை வாசனையெல்லாம் போட்டும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது நம்ம அரைச்சி வச்சு ஃப்ரை பண்ண மசாலாலாம் நம்ம நீட்டாக அரைச்சிடலாம் மிக்சியில். மசாலாவில் சேர்த்துடலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா மசாலா வாசனை போட்டோம். எண்ணெய் மேலே வந்துருச்சு. அப்புறம் நம்ம கிழங்கு சேர்த்துடலாம். மட்டன், மட்டன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எலசாக இருந்துச்சு. ஒரு 2-3 விசிலில் வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா, திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இது மட்டன் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஒரு ரெசிபி. பாருங்க, ஆயிடுச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக தெரியுது. இது நல்லா சூடான சாப்பாடு கூட, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லா வேலையை முடிச்சுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. நான் வாங்க சூடாக மட்டன் கிரேவி வச்சு சூடான சாதம் லைக் மட்டன் கிரேவி சேர்த்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching my channel. God bless you.